மலரு, அம்மா என்னடி இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுக்கிட்டு வெறும் ரோட்ட வெறிச்சு வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கவா? வா வந்து படு. நீ போமா, நான் வந்து படுத்துக்கிறேன். ஏய், வாடின்னு உன்னை கூப்பிட வந்தா நீ என்ன போக சொல்ற? வந்து படுத்து தூங்குடி. நேரம் 10:30 மணிக்கு மேல ஆகுதுல்ல. ஏற்கனவே உங்க அப்பா மலரு படுத்துட்டாளா தூங்கிட்டாளான்னு என்ன போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்காருடி. நான் தான் சொல்றேன்ல, நீ போமா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். என்னைக்குதான் நீங்க எல்லாம் நான் சொல்ற பேச்ச கேட்டிருக்கீங்க? சரி, ரொம்ப நேரம் இருக்காம சீக்கிரம் வந்து படு. பனி வேற விழுது, உடம்பு சரியில்லாம போயிட போகுதுடி. சரிம்மா. சரி சீக்கிரம் வா. எந்த அளவுக்கு காதல் இருந்தா இப்படி அந்த புள்ளைய நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அதே அன்பு காதலோட அந்த புள்ளையும் உன்னை நினச்சி தூங்காம அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தான் என்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினார். இல்லைனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். ஏன் ஆத்த மலரு, இப்படி நேரம் இன்னும் ஏன் தூக்கம் இருக்கவ? மாப்பிள மாமா, என்னையா வீட்டுக்குள்ள வராம வெளியவே நின்றுக்கிட்டு வண்டியை முறுக்கிருக்கீங்க? உள்ள வாங்கய்யா. ஏமா மலரு, மாப்பிள்ள வந்திருக்காரு, உடனே ஓடி போய் வாங்கன்னு கூப்பிடுது இல்லையா? வா வா வா, கூப்பிடுவோம் வா. வாங்க 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 மாப்பிள்ள வாங்க. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாமா. நீங்க? எனக்கு என்ன, நான் ராஜா மாதிரி இருக்கேன்யா. ஏத்த வந்தவர் வாங்கன்னு கேட்காம சும்மா மச மசம் நிக்கிறவ கூப்பிடுத்தா? ஏன் மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்த சட்டுப்பட்டு உள்ள வரது இல்லையா? இல்ல மாமா, வீட்டுக்கு வரல, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன். வரும்போது இவங்க பால்கனியில் நிக்கிறத பார்த்தேன், அதான். வேலையா வந்த என்ன மாப்பிள்ள, ஒரு 2 வீட்டுக்கு வந்து என்ன மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போக வேண்டியதானே? சரி சரி, உள்ள வாங்க. இந்திரா இந்திரா. மாமா, இப்பவே லேட் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, மாமனார் வீட்டு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா நல்லாவா இருக்கும்? வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. மாப்பிள்ள, ஐயாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையே? அவருக்கு என்ன மாமா, எங்க கூட போட்டி போட்டு சும்மா இளவட்ட மாதிரி இருக்காரு. அப்புறம் மாப்பிள்ள, ஏதோ சோழியா வந்தேன்னு சொன்னீங்களே, முடிச்சிட்டு வந்துட்டீங்களா? இப்பதான் போக போறீங்களா? இல்ல மாமா, முடிச்சிட்டு தான் வரேன். அப்ப நேரம் வீட்டுக்கு தான் போக போறீங்களா? ஆமா மாமா. என்னம்மா மாப்பிள்ளை எங்க காணோம்? யார் வீட்டு வந்த? நான் மட்டும்தான்ப்பா வந்தேன். நீ மட்டும் வந்தியா? என்னத்தா நீ மட்டும் தான் வந்தேன்னு சொல்ற? கல்யாணம் ஆகி முதல் முறையாக தனியாக வந்திருக்கவ, என்னத்தா விஷயம்? வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அப்போ நீங்கள் போகும்போது அப்படியே மலைவி கூட்டு போயிடுறீங்களா? என்ன மாப்பிள்ள, கூட்டுக்கு போக சொன்னோன்னே ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டீங்க? என்னத்த மலரு, பார்க்கணும் வந்த, பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன? எப்படி காலையில் அப்பா உன்னை கொண்டு போய் விடணும், அதுக்கு இப்பயே மாப்பிள்ளை கூட போயிரு. சரிப்பா. சரித்தா, அப்போ உன் பையன் இருந்து எடுத்துக்கிறியா? இல்லப்பா, நான் எதுவும் எடுத்துட்டு வரல. அம்மா, என் பர்சன் போன் இருக்கு, எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்.
சரிதா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்க. மாப்பிள்ள, நீங்களும் கேட்டுக்க மாப்பிள்ள. என்னடா மாமா இப்பெல்லாம் பேசுறது தப்பாக நினைக்காதீங்க. ஆ மலர் தனியாக வீட்டுக்கு வர்றது இதுவே கடைசி தடவையாக இருக்கணும். ஒன்று வந்தால் நீங்கள் கொண்டு வந்து விடணும், இல்லை வீட்டில் இருக்க யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு வந்து விட சொல்லுங்க. அப்படி இல்லையா மலர், நம்ம வீட்டுக்கு வரணும், எங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடி. நான் வந்து உங்கள் மாமாட்ட பேசி ஒன்று நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அதை விட்டுட்டு தனியாக வந்தால் நல்லாவா இருக்கும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க? புரியுது மாமா, மன்னிச்சிடுங்க. இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். அப்படித்தான் மாப்பிள்ள, ஏதோ மனசு தோணுச்சு பட்டுன்னு சொல்லிவிட்டேன். பொண்ணை பத்தவ இல்லையா, அதான் மனசு என்னமோ எதிர்த்து கிடந்து அடிச்சுக்குது. நீங்களும் தப்பா நினச்சிக்காய் மாப்பிள்ள. ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, நீங்க சொல்றது சரிதான். என்னம்மா மலர், சரிதானே? ம் சரிப்பா. சரிதா, மாப்பிள்ளோட சந்தோஷமா இருக்கணும், சரியா? அப்ப நாங்க வரோம் மாமா. சரி மாப்பிள்ள, சரிங்க மாமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வரேன். வாங்க மாப்பிள்ள, இந்தாம்மா. வரேம்மா. ஆத்த மலர், ஏறி உட்கார்த்தா. மாப்பிள்ளைய கெட்டி எரிக்கி பிடிச்சிக்குமா. மலரு, சேலையில சக்கரத்துக்குள்ள போயிடாம நல்லா கெட்டி எரிக்கி பிடிச்சிக்குமா. ஆ பிடிச்சிக்கிட்டேன்ப்பா, போயிட்டு வரேன். வரேம்மா. சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணு. ஆ சரிம்மா. மாப்பிள்ள, எந்த வழியா போறீங்க? நேரா போய் பைபாஸ் பிடிச்சு போயிடுவோம் மாமா. மாப்பிள்ள, இந்த நேரத்தில் அப்படி வேணாம் மாப்பிள்ள. பைபாஸில் பஸ்ஸு லாரின்னு கண்ணை முடி சருப்புடுன்னு போவாங்க, சுடுகாட்டு பாதை வேற. நீங்கள் இடது பக்கம் திரும்பி முத்து மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி வழியாக போயிருக்க. சுற்றி போனாலும் நல்ல பாதையில் நல்ல வெளிச்சத்தை போய் சேர்ந்துடலாம். சரிங்க மாமா, நாங்க கிளம்புறோம். சரி மாப்பிள்ள. சரிங்க மாப்பிள்ள. இந்திர, என்னங்க? 2 பேர்த்துக்கு மனஸ்தாபம் போல இருக்கு. அதான் மலர் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை கூட்டு போகிறதா மாப்பிள்ளை நேரம் வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை உண்மை சொல்லாமல் இந்த பக்கம் ஏதோ சோழியா வந்துன்னு சும்மா கதை விட்டாரு. அதான் மலரை அவர் கூடயே அனுப்பிச்சி விட்டேன். என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? கடைசி வரைக்கும் அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலையேங்க. அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா இந்திரா? இது வரைக்கும் என்ன பிரச்சனை தெரியல, ஆனால் இப்போ இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். எப்படிங்க சொல்றீங்க? தீராமல் இருந்திருந்தா கூப்பிட்றதுக்கு மாப்பிள்ளை வந்தாலும் போன்னு சொன்னதும் உடனே கிளம்பி போயிருப்பாளா? அதை வச்சு தான் சொல்கிறேன். எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிங்க. ம், சரிங்க, நீங்க உள்ள வந்து தூங்குங்க. நீ போ இந்திரா, நான் வரேன். ம் சரிங்க. என்னதான் தப்பு பண்ணிட்டு கோச்சுக்கு வர மகளா இருந்தாலும் உடனே வந்து கூட்டிட்டு போற உன்ன மாதிரி மருமகை இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லையா. ஐ லவ் யூ மாமா. மலரே என்னை காணாதிருந்த நிறமெல்லாம் மாயுன போலே
அவர்தான் என்னை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இல்லனா என் வாழ்க்கையே நாசமாயிருக்கும். என்னாச்சு? அது இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு சரியா இருக்காது, குண்டும் குழியுமா இருக்கும். அதான் நடந்து போயிடலான்னு. ம். வந்து வெள்ளலூர் விளக்குக்கிட்ட இப்போதான் ஒரு பார்ட்டியை பார்த்தேன். செம்மையாக சிக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். இவரு நல்லவரா இல்ல கெட்டவரானே தெரியலையே. அகிலாவுக்கு பண்ண உதவியை வச்சு பார்த்தா இவரை நல்லவர்னு நினைக்க தோணுது. ஆனா அன்னைக்கு தூக்கத்துல உளர்னதை பார்த்தா கெட்டவர்னு நினைக்க தோணுது. உண்மையிலேயே இவர் நல்லவரா கெட்டவரா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம அவர்கிட்டயே கேட்டுடலாமா? ஏங்க, சாரிங்க. எதுக்கு சாரி? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்களே முதல் தடவையாக வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நிம்மதியாக இருந்தீங்க. நான் தான் அதை கெடுத்து மறுபடியும் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதான் நான் இந்த பக்கம் ஒரு வேலையை தாங்க வந்தேன். உங்களை பார்த்ததும் ஒரு நிமிஷம் நின்னேன். அதுக்குள்ளே மாமா பார்த்து கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு. சாரிங்க. பரவாயில்லைங்க. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? புரியல. இல்லைங்க, கல்யாணம் ஆகி இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு வந்தது கிடையாது. இப்போ தான் முதன் முறையாக அப்படி வந்திருக்கீங்க. அதான் நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். அதனால தான் உங்கள் வீட்டுக்கு போனீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ம். இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே என் கூட வீட்டுக்கு வரீங்க? என்ன ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக வராங்க? ஒரு வேளை வீட்டுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லையோ? என்னங்க அமைதியாக வரீங்க? அகிலா எல்லா விஷயத்தையும் சொன்னா. அகிலாவா? அகிலா என்ன சொன்னா? அகிலாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அவளுக்கு பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இதை நான் மறக்கவே மாட்டேன். ஏங்க, என்னங்க நீங்க? நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி பேசுறீங்க? அகிலா யாரு? என் மாமாவோட பொண்ணு, உங்க தங்கச்சி. எனக்கு செல்வி வேற, அகிலா வேறயா? ஒரு ஆபத்துன்னு சொல்லும்போது நான் எப்படி உதவாம இருக்க முடியும்? அதுவும் இப்படி ஒரு விஷயங்கும் போது நாம தானங்க துணையா இருக்கணும். அதை தான் நான் பண்ணேன். என்ன, அவனை பிடிக்க முடியலையேங்கிறது தான் என்னோட வருத்தம். இனி அவன் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கலாம். அகிலாவை தைரியமா இருக்க சொல்லுங்க. ம், ஆ, அப்புறம் இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்னது? சந்தோஷமா தான் வீட்டுக்கு வரீங்களா? விருப்பம் இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேங்க. போலாமா? ஆ, இன்னும் எவ்வளோ தூரம் ரோடு மோசமா இருக்கும்? ஆ, இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க. ம், ஓகே. என்னாச்சு? வந்து வந்து இப்பவே வீட்டுக்கு போகணுமா? இல்ல,
சும்மா அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்புறம் போலாமா? எப்படினாலும் சரி. இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. வாக்கிங் போலாம், அப்புறமா வீட்டுக்கு போலாம். தேங்க்ஸுங்க. போலாம். ஏங்க, என்னங்க? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஆ, கேளுங்க. சும்மா தயங்காம கேளுங்க. இல்ல, நீங்க நல்லவரா கெட்டவரா? இல்ல, தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? தெரியலையேங்க. தெரியலன்னா சொல்லக்கூடாது. நல்லவன் இல்ல கெட்டவன், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். நீங்க நல்லவன் நினைச்சா நான் நல்லவன், கெட்டவன் நினைச்சா நான் கெட்டவன். அது எப்படி? எனக்கு நான் எப்பவும் நல்லவன் தாங்க. ஆனா உங்களுக்கு நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஆமால, அதுவும் சரிதான். நல்லாதான் பேசுறாரு, நல்லாதான் பழகுறாரு, நல்லவராதான் இருக்காரு. ஆனா அன்னைக்கு தூக்கத்துல ஏன் அப்படி பண்ணாரு? ஏன் அவர் அந்த பாட்டை பாடினதும் அவர் என்ன நினைச்சுதான் பாடுறாருன்னு நினைச்சேன். அது தப்பா கூட இருக்கலாம்ல. அவரு சாய் பல்லவியை நினைச்சு கூட பாடியிருக்கலாம்ல. அப்போ நான் தான் அவரை தப்பா நினைச்சிட்டேனா? என்னங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு சாய் பல்லவியை பிடிக்குமா? என்னங்க, நான் ஒன்று கேட்டா நீங்க எதையோ சொல்றீங்க. பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்குங்க. அப்ப கன்ஃபார்ம். என்னதுங்க? மலரே நின்னை காணாதிருந்தால் മിഴിവേകിയ നിറമെല്ലാം മായുന്ന പോലെ. நல்ல சாங்ல இது. ஏங்க, என்னங்க? இன்னொன்னும் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. ரொம்ப பசிக்குதுங்க. பக்கத்துல எங்கேயாவது ஹோட்டல் இருந்தா போய் சாப்பிடலாமா? ஏங்க, நைட்டு சாப்பிடல நீங்க? இல்லைங்க, நல்லா தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் ஏனோ தெரியல, ரொம்ப பசிக்குது. இப்போ ஹோட்டல் ஏதாச்சும் இருக்குமா? இருக்காதா? அப்போ பசியோட வீட்டுக்கு போக வேண்டியதானா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்கிட்ட பசிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களை பசியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவானா? போற வழியில வெள்ளலூர் விளக்குல இருக்கிற ஸ்ரீ முருகன் ஹோட்டல் எந்நேரமும் திறந்துதான் இருக்கும். ஓனர் நமக்கு ஃப்ரெண்டு தான், அதனால மூடி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. திறக்க சொல்லி சாப்பிட்டு போலாம் வாங்க. உங்களுக்கு பரோட்டா சால்னா ஓகே தானே? டபுள் ஓகே. அப்ப சரி வாங்க. இதாங்க 40 ரூபாப்பா. சுபண்ணா. ஓ வெற்றி வாயா. என்னையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கடப்பா காலையே காணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இப்பெல்லாம் வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இல்லைன்னா இந்த பக்கம் வராம இருப்பானா? இதானே நம்ம டாப்பே. சரி வாயா வாயா. மாமா தங்கச்சி உட்காரு. வா உட்காரு. உட்கார் வெற்றி. அண்ணே சாப்பிட என்னென்ன இருக்கு? தோசை, பொடி தோசை, ஆனியன் தோசை, நெய் தோசை, முட்டை தோசை, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு என்னங்க வேணும்? பரோட்டாங்க. அண்ணே 2 பேருக்கும் நல்லா அடிச்சு பிச்சு போட்டு சால்னா ஊத்தி பரோட்டா கொடுத்துருங்க. வெற்றி, பரோட்டா மாஸ்டர் புதுசியா, அவனுக்கு சரியா போட தெரியாது. நான் வந்து போடலாம்னா கல்லா விட்டு வர முடியாது. நீ தான் பரோட்டா நல்லா போடுவேப்பா. இது நம்ம கடை தானே, நீ போய் தட்டி தூக்கியா. உங்களுக்கு பரோட்டா போட தெரியுமா?
ஸ்கூல் காலேஜ் லீவ் நாள்ல பாதி நேரம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன். அப்போ போட கற்றுக்கிட்டதுங்க. அப்புறம் என்ன, போய் போடுங்க. அட ஓ வெற்றி, நம்ம கடை தானே. சுபண்ண மாவு எங்க இருக்கு? அங்க இருக்கு பாருப்பா. ஆ